நம்ம வீடியோவில் எப்படி இந்த மாதிரி வேஸ்ட்டான லெட்டர்ஸ்லாம் தூக்கி போட்டு இந்த மாதிரி பெஸ்ட்டான லெட்டர்ஸ்லாம் கொண்டு வரதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள இருக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபோட்டோஷாப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அது மேலே போய்ட்டு நியூ ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3க்கு 3 தான் சைஸ் வைக்கிறேன். இதில் 14 வச்சுக்கிறேன். சிஎம்ஐக்கு வச்சுட்டேன். இப்போ ஓகே கொடுத்துட்டேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே லாக் நீங்கள் உடச்சிட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு பிளாக் வச்சுக்கோங்க. ஃபுல்லாகவும் பிளாக் வச்சுட்டு இங்கே டீ டூலில் போய்ட்டு ஏரியல் ஃபாண்ட்டு இங்கே பிளாக்ன்றது தான் இருக்கணும். பாருங்கள், பிளாக்ன்றதுல கேப்சூல் வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். கேப்ஸ்லாக் வந்துட்டு ஆன் பண்ணிடுங்க. இப்போ சும்மா கார்டன் டைப் பண்ணிக்கிறேன். கார்டன் டைப் பண்ணிட்டு நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்கள், லேயர்ஸில் சைஸில் கிரேடியேஷன் அப்படின்னு இருக்கா, அதை நான் கொடுத்தேன்னா இங்கே ஒரு இது ஓப்பன் ஆயிரும். இதில் வந்துட்டு போயிட்டு இங்கே இப்போ நான் கிளிக் பண்ணுற அந்த கலர் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு டார்க் ஷேடோவில் வந்துட்டு இந்த சைஸ் கொஞ்சம் உங்களுக்கு பெருசு பண்ணிக்கலாம். எனக்கு பேக்ரவுண்டு வேறு வைக்கும் போது உங்களுக்கு பிளாக்கில் இருக்கிறதுனால இந்த மாதிரி தெரியல. வேறு ஒரு பேக்ரவுண்ட் நீங்கள் வச்சிங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். சரி, இப்போதைக்கு நான் டிக் மார்க் எடுத்து விட்றேன். இப்போ வந்துட்டு அவுட்ரு க்ளோவில் வந்துட்டு இந்த சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணுங்கள். இது கொஞ்சம் இப்படி திக்னஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இப்போ நான் இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் இதில் தான் எல்லா வேலையுமே இருக்குது. இப்போ இதில் வந்துட்டு இன்ட்ரோ க்ளோ இல்லைனா அவுட் க்ளோ அப்படின்னு கேட்குது. இன்ட்ரோ நீங்கள் கொடுத்துருங்க. இதில் வந்துட்டு அந்த சீசன் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். இப்போ பாருங்க, டெப்த்து வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் வச்சுக்கணும். சைஸ் வந்துட்டு தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த டைமண்ட் ஷேப்க்கு எடுத்துரும். இல்லைனா உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இது பாருங்கள், நான் அது ஃபுல்லாகவுமே வச்சிடணும். இது வந்துட்டு இதை நம்ம 0லேயே வச்சுக்கலாம், அது தேவையில்லை தான். இப்போ இதில் தான் மேட்ரு இருக்குது. இப்போ நான் சேஞ்ச் பண்ண பாருங்கள். அவ்வளோதான், 2 எடுத்து எடுத்துருங்க. இந்த தாய் எடுத்துருங்க. இதில் மோஸ்ட்லி வைக்கிறது இப்போ நான் இங்கே வச்சுருக்கிறது தான், இல்லைன்னா இந்த லாஸ்ட்டு தான் வைப்பேன். இது கூட நான் செம்மையாகவே இருக்கும். இந்த லாஸ்ட் இருக்கிறது தான் நான் எப்பயுமே கோல்டன் கலரில் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எல்லாருக்குமே நான் இந்த மாதிரி தான் வைப்பேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ தான் இது வந்துட்டு யூஸே. இப்போ பாருங்கள், நான் இது பண்ண அது குறையும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் டார்க் ஷேடர் நான் சொன்னல, இப்போ கலர் நான் சேஞ்ச் பண்ண உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நான் பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு இல்லை நான் பேக்ரவுண்ட் கலர்லேயே கொஞ்சம் எடுத்துடுறேன். இப்போ அதே தான் இதில் போய்ட்டு டார்க் ஷேடர் ஓப்பன் ஆயிடுச்சு. பாருங்கள், நான் சைஸ் பெருசு பண்ண லைட்டாக பிளாக்காக வருதா, இதுதான் சொன்னேன். இதுவே நான் டெப்த் இதுவும் அதிகம் பண்ணுறேன் பாருங்க. இந்த மாதிரி தான் அதுக்கு யூஸ் ஆகும். இருப்பாங்க இப்போதைக்கு இதுக்கு நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ப்ரஷ் டூல் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்க இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அக்செப்ட் கொடுத்துருங்க. இதில் மட்டும் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. இதில் இந்த 25 இருக்கா, இது கொடுத்துக்கலாம். இல்லை நான் இந்த 48ன்றது கொடுத்துக்கலாம். நான் எப்பயுமே இந்த 25ன்றது கொடுத்து நீங்கள் கொடுத்துருங்க. இப்போ வந்துட்டு இதோட சைஸ் வந்துட்டு பெருசு பண்ணணும். ஏன் இது வரல, இந்த மாதிரி வருதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நியூ லேயர் க்ரியேட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நியூ லேயர் க்ரியேட் பண்ணுறதுக்கு Alt Shift N பார்த்தீங்கன்னா நியூ லேயர் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இங்கே என்ன கலர் வச்சுருக்கீங்களோ அந்த கலர் தான் வரும். நான் வச்சுருக்கிறது வந்துட்டு இந்த லைட் ஒயிட் மாதிரி இருக்குது, லைட் எல்லோ. இது வந்துட்டு பாருங்கள், இங்கே ஒன்று இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் சும்மா தான் கொடுத்துட்ருங்க. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு இதை ஒரே லேயராகவே ஆக்கிக்கலாம். இப்போ நான் கொடுக்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒரே லேயர் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு அந்த
இதுக்குள்ளார உங்களோட ஏதாவது பேக்ரவுண்ட் அந்த மாதிரி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் வைக்கலாம். வச்சுட்டு அதை டிசைன் மாற்றிக்கலாம். நல்லாயிருக்கும். அதை நான் நீங்கள் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை கூட நான் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி இமேஜ் கொடுத்து காப்பி பண்ணிட்டு ஃபோட்டோஷாப் வந்துடுங்க. இப்போ இந்த மேஜிக் டூலில் இந்த லேயரை மட்டும் செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. இதுக்குள்ளார மட்டும் போயிடும். இப்போ நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ Ctrl+Shift+V கொடுத்திங்கன்னா அது பேஸ்ட் ஆயிரும். இப்போ வந்துட்டு அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு Ctrl+T கொடுங்க. Ctrl+T கொடுத்துட்டு கரெக்டாக அந்த ஜீன்ற இதுக்கு மட்டும் கொண்டு போகணும். என்னடா அவ்வளோதானா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை, இனிமேல் தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த லேயர் செலக்ட் பண்ணிடுங்க. இங்கே பாருங்க நார்மல் இருக்கா, இது ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டாங்க. அது அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது இருக்குது. இது நான் வச்சுருக்கிறது இதுதான். அதுவும் வேணாம் அப்படின்னு நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டு கூட வரலாம். இது அப்படி டோட்டலாக சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். நான் நார்மலாக அது நான் வச்சிருந்ததே கொடுத்துருவேன். இதே தான், அதே மாதிரி தான் நீங்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே நான் கொடுக்கணும். இப்போ அதுவே மேஜிக் டூல் போட்டு இதையும் பண்ணிட்டு Ctrl+Shift+V கொடுத்துருன்னா அது அவ்வளோதான். திருப்பி நான் சின்னது பண்ணிட்டு வந்து இப்போ நெக்ஸ்ட்டும் அதிலேயே வந்துட்டு இதை கொடுத்துறேன். ஒரே மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ திருப்பி மேஜிக் டூலில் போயிட்டு இந்த கார்டுன்றதை செலக்ட் பண்ணிட்டு Ctrl+Shift+V பேஸ்ட் ஆயிடுச்சு. இதை கொடுத்துட்டு Ctrl+T அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரே லேயராகவே ஆக்கிக்கணும். ஏன் அது மட்டும் இது தனியாக தெரியுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு வந்துட்டு நீங்கள் இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிட்டீங்களா. இப்போ Ctrl+E கொடுத்தீங்கன்னா அது எல்லாம் ஒரே லேயராகவே ஆயிரும். ஒரே லேயர் ஆயிடுச்சா பாருங்கள். இப்போ நீங்கள் நவுத்திக்கலாம் என்ன வேணாலுமே. இப்போ நான் பேக்ரவுண்ட் எடுத்துடுறேன். அதுவும் இல்லாமல் இதில் நீங்கள் எந்த மிஸ்டேக்குமே பண்ணக்கூடாது. இப்படி சின்னது பண்ணி என்ட்ரு அடிச்சுட்டு இப்போ இதை ஜூம் பண்ணிங்கன்னா பாருங்கள் இங்கெல்லாம் அப்படியே உடஞ்சி வந்திருக்கும், தெரியுதா? அதனால் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எதுவுமே பண்ணக்கூடாது. பாருங்கள் இப்போ நார்மலாக இருக்கும். இப்போ பேக்ரவுண்ட் நான் கொடுத்தேன்னா இதெல்லாம் டிசைன் தெரியும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதை அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெல்கம் டு த கிரிப்டோ ரேடார் நியூஸ் சேனல். நீங்கள் இந்த ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு எல்லாமே நல்லதாக நடக்குமா? ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள்.